எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்குது. இன்னைக்கு வந்து 3வது நாள். ஃபஸ்ட் நாள் வந்து காளி ஓட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மல்லாடி எல்லாம் வந்து கையில் வந்து தீப்பந்தம் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஓடுவாங்க. பூ போடுவாங்க சாமிக்கு. அங்கங்கே மாலை அழகாக அலங்காரம் பண்ணி அதுலேருந்து பூ போடுவாங்க, மாலை போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது நாள் தான் எங்கள் வீட்டுக்கிட்ட சாமி வரும். 2வது நாள் வந்து சுத்த பூஜை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அப்போ வந்து மாவிளக்கு போட்டு எல்லாம் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி வந்து குட்டி கொடுக்கறது. எல்லா வீட்டு கெஸ்ட் எல்லாம் நிறைய வருவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தங்கச்சி மட்டும் வந்துருக்கேன். தங்கச்சி பொண்ணு மட்டும். அதனால் நான் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த சாமியை வந்து தென்னம் குருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அழகாக செய்வாங்க. ஒரு அம்மன் வந்து குளுமாயி, அவங்க பேர் வந்து அது வந்து புத்தூரில் நடக்கும். இது வந்து குளுந்தலாயின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வர சாமி. அது பின்னால் வந்து ஒரு துணை சாமி ஒன்று வரும், அது செங்கோலத்தான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சாமி வீட்டுக்கிட்டே வரும். அப்போ எந்த டைமுக்கு வருதோ அந்த டைமுக்கு வாசல்லாம் தெளித்து எல்லாம் கோலம் போட்டு வச்சுருவோம். இன்றைக்கி வந்து முதல் நாள் வர வேண்டிய அந்த சுத்த பூஜைக்கு வந்து ஒவ்வொரு வீடாக தேங்காய் பழம் உடைக்கிறதுனால காலையில் 4:30க்கு தான் சாமி வந்தது. நாங்கள் எழுந்திரிச்சு ஒரு 3:30க்கெலாம் எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு வச்சுட்டு மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். 4:30க்கு சாமி வந்தது, சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து குட்டி கொடுக்கறது, அது அந்த மந்தையில் வச்சு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் வேண்டியது வாங்கி வச்சுருந்தோன்னா எங்கள் வாசலில் வந்து மறுநாடி வந்து குடிச்சிட்டு கொடுப்பாரு. அதை வந்து சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு சமைச்சிருக்கிறத காட்டுறேன். வாங்க, அடுத்த வருஷம் குட்டி கொடுக்கறதுக்கு எல்லாரும் நான் சமைச்சு போடுறேன், சாப்பிட்லாம் எல்லோரும். வாங்க, இப்போ வந்து சாப்பாடு எனக்கு காமிச்சு சாதம் சமைச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து சிக்கன், இது வந்து மட்டன் குழம்பு. மட்டன் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் சமைச்சிருக்கோம். அப்புறம் இது வந்து ஈரல் வந்து சும்மா ரொம்ப காரம் போடாமல் அப்படியே கிரேவியாக வறுத்தது. அப்புறம் அதுக்கு முட்டை, இது சிக்கன் லெக் பீஸ் கொஞ்சம், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக இது சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரசம் இருக்குது, முட்டை இருக்குது, தயிர் இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க. என் வீடியோ கொஞ்சம் நல்லா எல்லோரையும் பார்க்குறதுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே அப்படியே டல்லிலே இருக்குது. எனக்கு கொஞ்சம் நானும் 3 வருஷம் ஆச்சு ஆரம்பித்து, இன்னும் வீடியோ மேலே போகவே இல்லை. நீங்கள் எல்லாம் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.